கொஞ்சம் ஃபேஸ் கலர் ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம கோல்டன் ஜூப்ளி ஒட்டி இருக்கிற ப்ரெஸ் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ப்ரெஸ் பீப்புள் கூப்பிட்ருக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னர்வீல் கிளப் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டில் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். இந்த சங்கம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைய அளவில் 103 நாடுகளில் இருக்குது. அண்ட் சுமாராக 1,25,000 பேர் இந்த சங்கத்தில் மெம்பராக இருக்காங்க. நம்ம சங்கத்தோட மோட்டோவே ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சர்வீஸ், நட்பும் சேவையும் தான் நம்ம சங்கத்தோட மோட்டோ. ஸோ இதை ஒட்டி தான் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸும் செய்கிறோம். இந்த இன்னர்வீல் டிஸ்ட்ரிக்ட் 321 அதுவும் சரி, நம்ம இன்னர்வீல் கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளியும் சரி, ரெண்டுமே 1974 பிறந்தது. ஸோ இந்த வருடம் 2024 நம்ம தங்க வருடமாக, அதாவது கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் நம்ம செய்கிறோம். இதை ஒட்டி நம்ம இன்டர்நேஷ்னல் இன்னர்வீல் பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் மம்தா குப்தா வராங்க. அதே நேரம் நம்மளுடைய அசோசியேஷன் ஆஃப் இன்னர்வீல் கிளப்ஸ் இன் இந்தியா, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா இன்னர்வீல் கிளப்போட தலைவி மிஸ்ஸஸ் சுனிதா ஜெயின், அவங்களும் வராங்க. இந்த 2 சீஃப் கெஸ்ட்டும் தே ஆர் வெரி ஆக்டிவ். அவங்க ப்ரொஃபஷன்லேயும் தே ஆர் வெரி ஆக்டிவ். அதே நேரம் இன்னர்வீல்லையும் ரொம்ப ஆக்டிவாக பல காரியங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் 321ல் 54 கிளப்ஸ் இருக்குது. இந்த 54 கிளப்ஸோட லீடர் டாக்டர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம். அவங்க சிவகாசியில் இருக்காங்க. அவங்களும் இதுக்கு வரப்போகிறாங்க. நம்ம நம்மளுடைய கிளப்போடைய 50வது கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனை நம்ம ஹோட்டல் மேரியாட்டில் 19ஆம் தேதி செப்டம்பர் 19 செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும். அதே நேரம் இந்த 50 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல தலைவிகள், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைவி இந்த சங்கத்தோட பொறுப்பை எடுத்து ஒரு வருடத்துக்கு அவங்க பல ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. நம்ம விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கிறோம், கேர்ள் சில்ட்ரனுக்கு நிறைய வேலை பண்ணியிருக்கிறோம். லைக் எஜுகேஷனோ இல்லை அவங்களுக்கு மற்ற சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கறது, ஸ்கூல்ஸில் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கிறோம். 25 வருடங்களுக்கு நம்ம தொடர்ந்து மாஸ் மேரேஜ், 25வது வருடம் 25 கப்பிள்ஸ்க்கு நம்ம மாஸ் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே நேரம் ஸ்பெஷல் சில்ட்ரன் லைக் ஹோலி கிராஸ் சொசைட்டி ஆகட்டும், மற்ற ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களுக்கும் நிறைய செஞ்சுருக்கிறோம். ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜஸ், இதுக்கும் நிறைய செஞ்சுருக்கிறோம். அண்ட் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்குது, பிபி, சுகர், கேன்சர் ப்ரிவென்ஷன் எல்லாமே நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். சேலஞ்ச் பீப்புள், அதாவது கை கால் இல்லாதவங்களுக்கு இல்லை காது கேட்காதவங்களுக்கு, அந்த மாதிரி உபாதை உள்ளவங்களுக்கு நம்ம நிறைய செஞ்சுருக்கிறோம். நம்ம கிளப்லேருந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நம்ம புக்ஸு, மற்ற ஃபர்னிச்சர் அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இதே நேரம் எங்கெல்லாம் படிப்பு வசதி இல்லையோ படிக்கிறதுக்கு, அவங்களுக்கெல்லாமும் நம்ம ஸ்கூல் ஆர் காலேஜ்க்கு நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கருதி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கோல்டன் ஜூப்ளி இயர், இந்த வருடம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸை கண்டினியூஸாக இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது ஜூலை மாதம் ஆரம்பித்தது, இப்போ 77 நாள் ஆயிருக்கு நம்ம இந்த வருடம் ஆரம்பித்து. ஸோ நம்ம இந்த வருடம் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வாரம் இதை பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஒன்று ஆர்டிஃபிஷியல் லிம், கால் இல்லாதவங்களுக்கு கால் கொடுத்துட்ருக்குறோம். ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து இதை செய்கிறோம். அதே நேரம் கண் பார்வை, கண் புரை, கேட்ராக்ட்னு சொல்லுவோம், அது வரவங்களுக்கு நம்ம ஆத்ரேயா ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம கிளப்லேருந்து கொஞ்சம் மணி போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி முடியாதவங்க, ஆப்ரேஷன் பண்ண வசதி இல்லாதவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு கண்ணாடியும் கொடுக்குறோம். அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாருமே இதை எடுத்து செய்கிறாங்க. ஹெச்பிவி வேக்சின்னு சொல்லுவோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். இது போட்டுக்கிறதுக்கு மக்கள் தயக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு கேன்சர் எனக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம
ஃப்ரீயாகவே அந்த வேக்சின் நம்ம கொடுக்குறோம் அந்த பிள்ளைங்களுக்கு. இப்போ அதை வந்து நம்ம கிராமத்தில் போய் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி அங்கே உள்ள பேரண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்லி அதோட விழிப்புணர்வு நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து அந்த வேக்சினும் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஸ்வர்ணலதாவோட இது என்னன்னாக்கா மோட்டோ வந்து சிபிஆர், அதாவது கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷன். இது வந்து எல்லா பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஒருத்தர் சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி கீழே விழுறாருனாக்கா அவருக்கு எப்படி நம்ம மறுபடியும் உயிர் கொண்டு வர முடியும், அந்த முதல் உதவி ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த சிபிஆர் மூலியம் நம்ம செய்ய போகிறோம். அந்த அவேர்னஸை வந்து போலீஸ்காரங்களுக்கு, பஸ் டிரைவர்ஸ், பஸ் கண்டக்டர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் டீச்சர்ஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ், மற்ற ஆஃபீஸஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து இதை வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம இதை கொண்டு போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த 3 மாதத்தில் நம்ம வந்து பல கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். 10 ஆர்டிஃபிஷியல் லிம் டொனேட் பண்ணியிருக்கிறோம். இதை தவிர வந்து நம்ம கம்பரசம்பேட்டையில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அதை ஹாப்பி ஸ்கூலுன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்குறோம், காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்துருக்குறோம், புக்ஸு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸு கொடுத்துருக்குறோம், லைப்ரரிக்கு விளையாடுறதுக்கு பாலு, டென்னிகாய்டு, இன்டோர் கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு நிறைய வசதிகள், ஸ்கூல் பெயிண்ட் பண்ணி, பிளாக் போர்ட் பெயிண்ட் பண்ணி அந்த ஸ்கூலை வந்து ஒரு முழுமையாக நம்ம மாற்றியிருக்கிறோம். அங்கே பசுமைக்காக மரங்களும் நட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஹாப்பி ஸ்கூல் வந்து கம்பரசம்பேட்டையில் செஞ்சுருக்கிறோம். இதை தவிர நம்ம திருச்சிக்குள்ளே இருக்கிற சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து ஒரு ஹால் பூரா நம்ம எக்விப் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்களோட சீனியர் மோஸ்ட் பிடிசி மிஸ்ஸஸ் ஜம்பகா ராமகிருஷ்ணன் அவங்க வந்து மார்கரெட் கோல்டிங் அவார்டு, அதாவது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு. இது வந்து இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவ்வளோ வருஷத்தில், அதாவது 1900 ஐ திங்க் இது 100 வருஷம் ஆகுது. ஸோ அப்போ 1924 இப்போ மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 200 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த அவார்டில் வந்து மிஸ்ஸஸ் ஜம்பகா ராமகிருஷ்ணன்ட்டு எங்களோட பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவங்க வந்து அது அவார்டு வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில். இது வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு. மார்கரெட் கோல்டிங்கிறவங்க தான் இந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர். ஸோ அவங்க பேர் கொண்ட அவார்டு இது வந்து இன்னர்வீலுக்கு மட்டும் சேவை கிடையாது, பொது சேவை அப்படிங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.